கருப்பு உளுந்து பணியாரம். சரியா? சரி, களி மாதிரி கிண்டி கொடுக்க முடியிட்டாலும் இது வித்தியாசமாக நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். சரியா? எண்ணெயில் போடாமல் பணியாரக்கல்ல ஊற்றிருக்கேன். கருப்பு உளுந்து நல்லா எடுத்து வச்சு கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். கருப்பு உளுந்து பாதி, வெள்ளை உளுந்து பாதினாலும் போடலாம், இல்லை வெள்ளை உளுந்து தனியாக போனாலும் போடலாம். ஆனால் கருப்பு உளுந்து சேர்த்தா நல்ல சத்துன்னு நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். சரியா? அதில் 2 உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நெல்லுன்னு அரைச்சாச்சு. மிக்சியில் தான் போட்டு அரைச்சேன், கம்மியாக போட்டதுனால. அதில் 2 சீரகம், 2 மிளகு, 2 கருவேப்பு, கொஞ்சோண்டு காயப்பொடி எல்லாம் போட்டு 2 அரிசி மாவு. அரிசி மாவு லேசாக அரிசி மாவு போட்டேன். நான் வந்து அரிசி மாவு லேசாக போட்டேன். அந்த இது பைண்டிங் மாதிரி வரணும் பார்த்திங்களா, அதனால் லேசாக அரிசி மாவு போட்டு நல்லா கிண்டியாச்சு. கிண்டி தோசை மாவு பார்த்து கிண்டி பணியாரக்கல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அந்த உளுந்தும் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தும் கூட. அதை நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றி மேலேயும் தூவி நல்லா பிரட்டி போட்டு பணியாரம் மாதிரி பிரட்டி போட்டு எடுத்து சுட சுட பிள்ளைகளுக்கு கொடுத்தாலுமே நல்ல சத்து கூட. கருப்பு தொலியோடு சாப்பிட்றது வந்து நல்லது. அதனால தான் தொலி போட்டு கருப்பு உளுந்து போட்டு நான் சுட்டது. இது எண்ணெய் சட்டியில் போட்டு வரட்டாலும் பிரச்சனை இல்லை. இதுனா டக்குன்னு வந்துடும். எண்ணெயும் நல்லெண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் குறைச்சி ஊற்றி செஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த கருப்பு உளுந்து இது செஞ்ச பணியாரம் மாதிரி போட்டு கொடுத்தேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.